என் அன்புக்குரியவர்களே, ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்கள், கிறிஸ்து இயேசு நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க வேண்டிய நாட்கள். ஏதோ பண்டிகை என்பது புத்தாடை அணிந்து நல்ல ஆகாரத்தை புசித்து உறவினர்கள் வீட்டிற்கு சென்று களி கூறுவது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு ஏன் வந்து பிறந்தார், எதற்காக வந்து பிறந்தார் என்பதை உணர்ந்து அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். சரி, இன்றைக்கும் கூட இந்த இயேசுவை தேவன் ஏன் பூமிக்கு அனுப்பினார்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே மக்கள் கெட்டு போய் விடக்கூடாது, நித்திய நரகத்திற்கு போய்விடக்கூடாது, எல்லாரும் நித்தியமான பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார். சரி, பரலோகம் செல்ல வேண்டுமானால் கடவுளுக்கு பலிகளை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு பொருட்களை கொடுக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், உடலை ஒடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் தானே பரலோகம் செல்ல முடியும். ஆண்டவர் இங்கே அதையெல்லாம் கேட்கவில்லை. ஒன்றே ஒன்றை கேட்கிறார். என் குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினேன். நீ அந்த குமாரனை விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் எனக்காக பூமியில் வந்து பிறந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்காகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்காகத்தான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு நீங்கள் பஸ்ஸிலே செல்ல வேண்டும் என்றாலும் டிக்கெட் எடுக்க வேண்டும். ட்ரெயினோ ஆகாய விமானமோ எதில் பயணிக்க வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஒரு பயணச்சீட்டு அவசியம். பயணச்சீட்டு இல்லாமல் யாரும் இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய முடியாது. இங்கே பிதாவாகிய தேவன் இயேசுவை விசுவாசிப்பதைத்தான் பயணச்சீட்டு என்று சொல்லுகிறார். எனக்காக இயேசு பூமியில் வந்து பிறந்தார், எனக்காக இந்த பூமியில் வளர்ந்தார், எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் விசுவாசம். இந்த வார்த்தையை விசுவாசித்தால் வேதம் சொல்கிறது அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிக்கிறாராம், பரலோக வீட்டிற்கு அனுமதி அளிக்கிறாராம், யுகாயுகமாய் வாழுகிற வாழ்வுக்கு, அழியாத வாழ்வுக்கு அனுமதி கொடுக்கிறாராம், பயணச்சீட்டு கொடுக்கிறாராம். ஒரு நல்ல தேவன். ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மக்கள் மறுக்கிறார்களே, வெறுக்கிறார்களே, மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே. அழியாத பரலோக வாழ்வுக்கு எல்லா மனிதர்களும் வர வேண்டும் என்று தான் இப்படி கூவி கூவி அழைக்கிறோம். வாருங்கள் இயேசுவினிடத்தில், அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், பரலோகம் கொண்டு செல்வார் என்று சொல்வது இது நிமித்தமே. இயேசுவை விசுவாசியுங்கள், பரலோகம் என்பது உங்களுக்கு சொந்தமாக மாறிவிடும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்கள் பிரயாசத்தினாலும் தங்கள் தியாகத்தினாலும் மோட்சம் வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, வைகுண்டம் சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள், பரலோகம் வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் வார்த்தையை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே அந்த பரலோக பயணச்சீட்டை பெற வேண்டும் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் ஆண்டவரே. பாவங்களை வெறுத்து இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கிரியையை இன்றைக்கு அவர்களுக்குள் நீ நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. உம்முடைய வலதுகரத்திலே அர்ப்பணிக்கிறேன். தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்க நமகை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார், பரலோக பயண சீட்டு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், தாமதிக்காதிருங்கள், தள்ளி போடாதிருங்கள். உலக வாழ்வு எவ்வளவு நாள் இருக்கும் என்று தெரியாது. இன்றைக்கே அந்த பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பரலோகத்திற்கு பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.